அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. டுமாரோ ட்விஸ்ட் நேற்றைய காணொலி பதிவு செஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய ஃபாலோ அப்பாக இன்றைய வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாரத்துடைய முதல் நாளிலேயே டெல்லியை சுற்றி எக்கச்சக்கமான பரபரப்புகள்ங்க. ஒரு பக்கம் கரப்பான் பூச்சி பார்ட்டியுடைய போராட்டம், அங்கே வீசப்பட்டிருக்கிற கண்ணீர் புகை வீச்சு, அவங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் களமாடுது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்கு எதிராக பார்லிமெண்ட்ல திமுகவினர் பச்சை துண்டு போட்டபடி வந்திருந்தாங்க. அதே நேரத்துல திமுகவுடைய நகர்வுகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற, அதையொட்டி லாப கணக்கு போட்டு கொண்டிருக்கின்ற விஜய்ங்க. இதுல முக்கியமா மு.க. ஸ்டாலினுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கும் விஜய். அதே நேரத்துல ராகுலுக்கு ஷாக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலின். இதற்கிடையில தாவேக்காவை தவியாய் தவிக்க வைத்துக் கொண்டிருக்கும் திமுக. எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து எப்படியாவது லாபம் கிடைச்சிராதா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக. இப்படி ஆளாளுக்கு பல்வேறு கணக்குகளோடு தான் இன்றைய வாரத்துடைய முதல் நாளை தொடங்கியிருக்காங்க. இவர்களுடைய அந்த சீக்ரெட் நகர்வுகள், முக்கியமா உலகக்கோப்பையை தட்டி சென்றிருக்கும் ஸ்பெயின், இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பிஜேபியை பதற வைத்த சிஜேபி, கை கொடுக்கும் காங்கிரஸ், கவனித்து காய் நகர்த்தும் திமுக. இன்னைக்கு ஜூலை 20ஆம் நாள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கினாலும் பரபரப்பென்னவோ நேத்திக்கே ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிருச்சுங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்கை முன்னெடுத்திருந்தாங்க பாஜக. ஆனா இங்கேயே ஒரு அடையாள வெளிநடப்பை நிகழ்த்தினாங்க காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட முக்கியமான எதிர்கட்சிகள். என்னன்னா, பிளவுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள், அவங்கள எப்படி நீங்க அழைச்சிங்க, அங்கீகரிக்கப்படாத அவர்களை எப்படி அழைச்சிங்க அப்படின்னு கடும் எதிர்வினைகளை காங்கிரஸ் திமுகவினெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுங்க, மசோதாக்கள் நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, நீட்டு முறைகேடு விவகாரங்கள் உள்ளிட்ட தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விஷயங்களை கையில் எடுத்து காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்க, இந்த ஞாயிற்றுக்கிழமைய சண்டேவே ஃபண்டே இல்ல பரபரப்பு டேவாக மாறினதுங்க. இதுல திமுக சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க, அதை நம்ம அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். சரி, இந்த சண்டே தொடங்கினது மண்டு மிக தீவிரம் அடைஞ்சதுங்க டெல்லியை சுற்றி. அதாவது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி இயக்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு போராட்டத்தை டெல்லியில முன்னெடுத்தாங்க. இளைய பட்டாளத்தினர் சாரசாரையா அங்க வந்து கல்வி அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீட் முறைகேடு விவகாரம், கல்வித்துறையில் நடந்த முறைகேடுகள் விவகாரம், இவை எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்று அவரு பதவி விலக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க தொடக்கத்துல சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையினர் தடியடி நடத்தி அட்லாஸ்ட் கண்ணீர் புகை வீச்சு அதெல்லாம் போட்டு கலைக்க முயற்சி செஞ்சாங்க. இதுல சிஜேபிக்கு ஆதரவாக காங்கிரஸ் களமானது. இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது பயங்கர பரபரப்பாயிட்டு இருந்தது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, கல்வியாளர் சமூக போராளியான திரு சோனம் வாங்சு அவர்களுடைய அந்த உண்ணாவிரத போராட்டம், அவங்கள வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில, அரசு மருத்துவமனையில அரசாங்கம் சேர்த்திருக்காங்க. இதை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இணையர் பேட்டி கொடுத்திருந்தாங்க. மேலும் கல்வி முறைகேடுகளுக்கு அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்றால் எங்க போராட்டத்தை வாபஸ் வாங்குவது குறித்து நாங்க யோசிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படியாக திரு சோனம் வாங்சு அவர்களுடைய போராட்டம், சிஜேபியுடைய போராட்டம் மதியம் 2-2.15 மணி அளவுல கூட பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லை டெல்லியை சுற்றி. இதுல காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவா கை கொடுக்க, பாஜக டோட்டலா, அதாவது பாஜகவை பஞ்சர் ஆக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் எதிர்கட்சிகள் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இங்க தமிழ்நாட்டுல வேறொரு வகையில பரபரப்புகள் அரங்கேறியதுங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு. மு.க. ஸ்டாலினுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கும் ச ஜோசப் விஜய். எம்எல்ஏ கைதும் உச்சகட்ட பரபரப்பும். வாட் நெக்ஸ்ட்? டைட்டிலேயே புரிஞ்சிருந்திருப்பீங்க. முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டில இருந்து தமிழ்நாடு திரும்பியிருந்த அதே நேரத்துல தாவேக தலைவர் இந்நாள் முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் ஒரு சூப்பர் பொலிட்டிக்கல் கிஃப்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினரான திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு இருக்கிறாருங்க. தற்போதைய சிஎம் அவதூறாக பேசிட்டாரு, அநாகரிகமாக பேசியிருக்காரு, முறை இல்லாம பேசியிருக்காரு அப்படின்னா அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்காங்க. இதை தான் திமுகவினர் கடுமையாக கண்டிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சரான திருமதி கீதா ஜீவன் அவர்கள், ஏங்க உங்களுடைய சிட்டிங் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜனா அப்ப முதலமைச்சரை, எங்க முதலமைச்சரை முட்டாள் அப்படின்லாம் அவர் மோசமா பேசியிருந்தாரு, அப்ப அதெல்லாம் சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. குறிப்பாக வெளிநாட்டுல இருந்து இங்க வந்த உடனே திரு மு.க. ஸ்டாலின்
அவதூறு வழக்குகள்ல கூட எதற்கும் தொடர்பு இல்லாத குற்றப்பிரிவுகளை ஏன் சேர்க்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றமே கேட்டிருக்காங்க. அப்படி இருக்க நீங்க இந்த விஷயத்துக்காக இப்படி கைது செஞ்சிருப்பதுங்கிறது ஏத்துக்கவே முடியாது. இது சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்ல சாத்தானின் ஆட்சி நடக்குதா அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க திரு மு க ஸ்டாலின். இன்னொரு பக்கம் திமுக திரு ஆர்.எஸ். பாரதி அமைப்பு செயலாளர் சட்ட ரீதியாக இதை நாங்க முன்னெடுப்போம். அவர் என்னங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவாரா இல்ல இது அந்த அளவுக்கு பெரிய குற்றமா, இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா கருத்துரிமையை நசுக்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் திரு விஜயன் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குடைச்சல்ல இருந்து பலவற்றையும் பட்டியலிட்டு நெருக்கடி கொடுக்கிறாரு. அதே நேரத்துல தாவேக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து தற்போதைய திமுக எம்எல்ஏ, இப்படி அவங்க டார்கெட் செய்வதற்கு பின்னாடி சில கணக்குகளும் இருக்குங்கிறாங்க. திமுகவுக்கு அவங்க செக் வைக்கிறதுக்கு பின்னாடி திமுகவின் பச்சை துண்டு பாலிடிக்ஸ், கதரும் காங்கிரஸ், கணக்கு போடும் விஜய். தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததுல இருந்து டார்கெட் டிவிகே என்கிற அரசியலை விட அட்டாக் காங்கிரஸ் என்கிற அரசியல் திமுக கிட்ட தூக்கலாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. என்னதான் இருந்தாலும் துரோகம் செஞ்சிருக்காங்க இல்லையா, இதைத்தான் பாசிட்டிவா பாக்குறாங்க டிவிகேங்க. முக்கியமா திரு ச ஜோசப் விஜய் சிஎம் டிவிகேவுடைய தலைவர் தற்போதைய திமுகவுடைய நகர்வுகள் இந்த மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அதை தனக்கான கூடுதல் பாசிட்டிவா பாக்குறாங்க. முதலாவதா சொல்லணும்னா காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கை பக்கத்துல இருந்து எங்க இருக்கையை மாத்தி கொடுங்க அப்படின்னு திமுக எம்பிக்கள் கோரிக்கை வச்சாங்க. அது அக்செப்ட் செஞ்சிட்டாங்க. இரண்டாவதாக இன்றைக்கு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு வந்திருந்தப்ப திமுக எம்பிக்கள் பச்சை துண்டு போட்டு வந்திருந்தாங்க. அதாவது மேகதாது அணை விவகாரம், இதுல காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடோடு செயல்பட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு குறியீடாக பார்லிமெண்ட்ல பச்சை துண்டோட வந்து கூடுதல் பயத்தை காங்கிரஸ்க்கு காட்டியிருக்காங்க. ஒரு பரபரப்புங்க. மூணாவதாக நேற்றைக்கு ஜூலை 19ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுல தொகுதி மறுவரையறை சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அதை விட்டு வெளியில வந்து சீனியர்களான எம்பிக்களான திரு டி.ஆர். பாலு, திரு திருச்சி சிவா ரெண்டு பேரும் பேசினது. அதுல முக்கியமா மாநிலங்களில் தற்போதைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை 25 to 50% உயர்த்த ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறதாக ஊடகங்கள்ல செய்திகள் வருது. இதை இதுவரை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலையும் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க எப்படி இப்பவே சொல்ல முடியும்? அவங்க முறைப்படி விளக்கம் கொடுத்தா அரசாங்கம் மசோதாவை தாக்கல் செய்து அதனுடைய வரைவு நகல் வழங்கிய பிறகுதான் திமுக இறுதி முடிவை எடுக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. சரிங்க, இதுல என்னங்க பாசிட்டிவ் இருக்கு டிவிகேக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே டார்கெட் டெல்லி, பாஜக தான் நமக்கு எதிர்ப்பு அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா திமுக. ஆனா இப்ப சாஃப்டா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி தொகுதி மறுவரையறை கூடாது, பாஜக எது கொண்டு வந்தாலும் அது தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை டேரிங்கா போட்டு தாக்கி திமுக அட்டாக் பண்ணோம். இப்ப எங்களுக்கு நகல் வரல, வந்த பிறகு ஆய்வு செய்து அப்படி இப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல. அப்ப ஆல் இண்டியா லெவல்ல ஏதாவது ஒரு தேசிய கட்சியுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு திமுக கருதுறாங்க. காங்கிரஸ் தாவேகாவுக்கு கை கொடுத்துட்டதால இங்க மாநிலத்திலையும் ஆளுங்கட்சியா இல்லாததால தவிர்க்கவே முடியாம பாஜகவுடைய உதவி திமுகவுக்கு தேவைப்படுது. இதுல முக்கியமா காங்கிரஸ் டிவிகேக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால தன்னுடைய தேசிய எதிரி அப்படிங்கிற அடிப்படையில பாஜகவும் ஒரு சாஃப்ட் அப்ரோச் டிஎம்கே கிட்ட இருக்கும். டிஎம்கேவும் ரூலிங் பார்ட்டியா இல்லைங்களா. அதே நேரத்துல பாஜகவோடு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக நெருங்கினா டிவிகே பாருங்க பாஜகவுடைய ரியல் பி டீமே டிஎம்கே தான் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலையும் டிவிகே ஸ்கோர் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வர இருக்காங்க இல்லையா, அதுல திமுக வெளிநடப்பு செய்தால் கூட ஒரு வகையில பாசிட்டிவா தான் இருக்கும். தாவேகா இதை வச்சே பாருங்க, எதிர்த்து வாக்கு செலுத்தாம வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, இது ஒரு வகையில பாஜகவுக்கு ஆதரவு தான் அப்படின்னு டிஎம்கேக்கு எதிராக பரப்புரையை தீவிரப்படுத்தலாம். அதில் ஒன்றாகவும் டிஎம்கே ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. இந்த இடத்துல மாநிலத்துக்குள்ளார அவங்களுடைய நிர்வாகத்துல இருக்கவங்க முக்கியமான நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறுகளை ஒட்டி நெருக்கடிகளை தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு இப்ப நடந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ கைது, இதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, இவை எல்லாமே இந்த பின்னணியில இருந்துதான். இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர்களை ஹிட்லிஸ்ட்ல சேர்த்து அவர்களை நோக்கி வலை வீசி தேடுவது, அவங்களுக்கு செக் வைப்பது, இப்படியாக தாவேக ஒரு அணுகுமுறையை முன்னெடுக்கிறாங்க. இங்க மாநிலத்துக்குள்ளார திமுகவுக்கு கூடுதல் குடைச்சல்களை கொடுப்பது, அதன் மூலமாக தவிர்க்கவே முடியாம தேசிய ஆளுங்கட்சி பாஜகவை நோக்கி ஒரு சாஃப்டான வகையிலேயாவது
திமுக நெருங்கும். அப்ப இதை வைத்து திமுகவை எக்ஸ்போஸ் செய்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார அடுத்தடுத்த தேர்தல்கள்ல ஸ்கோர் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது டிவிகே போடுகின்ற கணக்கா இருக்கு. இது டிஎம்கேக்கு புரியாம இல்லைங்க. அதனாலதான் காங்கிரஸை இறங்கி அடிக்க தொடங்கியிருக்காங்க. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்க காங்கிரஸ், அதை கண்டுக்காம இருக்காங்க தாவேகா அரசாங்கம். இங்க மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தனி நீதிமன்றம் அமைக்கணும், விசாரணை வேண்டும். மேலும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக 2 சபைகளிலும் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸும் கொடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் மற்றும் டிவிகேவை எக்ஸ்போஸ் பண்ணும். மற்றபடி அரசியல் சூழலுக்கு ஏற்ப இன்னும் முடிவு எடுக்கல. ஆனாலும் வெளிநடப்பு அப்படிங்கிற ஒரு அரசியலை எடுத்தா கூட மசோதாக்கள் தாக்கல் செய்யறப்ப அது ஒரு வகையில நியூட்ரல் முகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பல அரசாங்கங்கள் செஞ்சிருக்காங்க. தீவிரமான எதிர்ப்பு திமுக பக்கம் திரும்பிடாது. மேகதாது விஷயமே தங்களுக்கு அரணாக இருக்கும் அப்படின்னு திமுக கணக்கு போடுறாங்க. மாநிலங்களுடைய நலன் தான் முக்கியம். அதுக்கு எதிராக எந்த ஆட்சி சென்ட்ரல் ஸ்டேட் இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக மக்கள் சார்பாக குரல் கொடுக்கும் அப்படின்னு அந்த இமேஜை உருவாக்க திரு மு.க. ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதை ஒட்டி தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நகர்வுகளும் தீவிரமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச அறிவாலயத்து உடன்பிறப்புகளும் பனையூர் நண்பா நண்பீசும். ஃபுட்பால்ல மிகப்பெரிய ஜாம்பவான்களான ரொனால்டோ, எம்பாவே, மெஸ்ஸி 3 ஸ்டார்களும் கண்ணீர் விட்டு தான் கடைசி மேட்சை விட்டு பிரிஞ்சு போனாங்க. அதுக்கு காரணம் லா ரோஜாக்கள், சிவப்பு அணியினருங்க. தங்களுடைய கூட்டு முயற்சியால இன்னைக்கு உலக கோப்பையை தங்களுடைய சொந்த நாட்டுக்கு சுமந்து சென்றிருக்கிறார்கள். ரோட்ரி தலைமையிலான ஸ்பெயின் டீம்ங்க. ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா ஃபைனலு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினைச்சோம். ஏன்னா அர்ஜென்டினாவுடைய முந்தைய மேட்சுகள் அக்ரெசிவாகவும் அட்டாக் பயங்கரமாகவும் இருந்தது. ஆனா இந்த ஃபைனல்ல டோட்டல் சரண்டர். அந்த அளவுக்கு ஸ்பெயின் கட்டுப்பாடோடு அவங்க கையிலேயே இல்ல கால்லேயே பால் இருந்தது. சூப்பரா பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. டிக்கி டாக்கா, ஷார்ட் பாசஸ், அப்புறம் தங்களுடைய ஸ்டார் பிளேயருக்கு லாங் கிராஸ் யமாலுக்கு அவங்க தொடர்ந்து கோல் போஸ்ட்ல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய விடாமுயற்சி 106வது நிமிடத்துல சக்சஸ் கொடுத்ததுங்க. டாரஸ் சப்ஸ்டியூட்டா வந்தவர் சூப்பரா ஒரு கோல் போட்டு 1-0ங்கிற கோல்ல ஸ்பெயின் உலக கோப்பையை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் தற்காப்பாட்டத்துக்கு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஃபவுல் மேல ஃபவுலு. அது அட்லாஸ்ட் அவங்களுடைய ஸ்டார் பிளேயர் பெர்னாண்டஸ் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு 10 பிளேயரோட ஆடினாங்க. விடாமுயற்சியோட இருந்தாலும் கூட வெற்றி கொடுக்கல. அவங்களுடைய பாணி ஆட்டம் இதுல இல்ல. மெஸ்ஸி பட ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இதுல ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னோம்னா அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர் மார்டினஸ் தாங்க. தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட அட்டாக்கு, குறிப்பா 12 கோல் அட்டம்ப்ட்டுங்க. ஸ்பெயின் வேற லெவல்ல எல்லாவற்றையுமே பிளாக் பண்ணாரு, தடுத்தாரு. 106 நிமிடங்கள் வரை கோல் கொடுக்காம ஒத்த மனுஷனா அர்ஜென்டினாவை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒருத்தர் மட்டும் போராடி என்ன பிரயோஜனம்? அட்லாஸ்ட் 106வது நிமிடத்துல ஸ்பெயின் வெற்றி கோலை போட்டுட்டாங்க. இதுல ஸ்பெயினோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் கூட்டு முயற்சி, விடாமுயற்சி. 11 பேரும் இணைந்து வெற்றி அடைஞ்சாங்க. கண்ணீரை மாபெரும் பிளேயரான மெஸ்ஸிக்கு பரிசா கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய அவருடைய கடைசி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்ணீரோடு தான் டோட்டல் கிரவுண்டும் மெஸ்ஸின்னு அவரை வாழ்த்தி வழி அனுப்புனதாகத்தான் அதை பார்க்கலாம். ஒன்னே ஒண்ணுதான், ஒருங்கிணைந்து ஒற்றுமையா செயல்பட்டா எல்லோருக்கும் வெற்றி நிச்சயம். மற்றபடி உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.